ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் வந்து நான் கேரமல் பாப்கார்ன் செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு பாப்கார்ன்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து கேரமல் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் பாப்கார்ன் செய்கிறதுக்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை ஒரு ஸ்பூன் நீங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி காஞ்ச சோளம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு டைட்டான மூடி போட்டு இந்த பேனை மூடிட்டிங்கன்னா அது வந்து நல்ல பொரியும். நம்ம சரியாக மூடலைன்னா மேலே தெரிக்கும். அதனால டைட்டான மூடி வச்சு அதை மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹையில் வச்சிங்கன்னா அந்த சோளம் எல்லாம் பொரிஞ்சு நமக்கு சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆயிரும். இந்த பாப்கார்ன் வந்து பட்டரில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குன்றதுக்காக நான் பட்டர் போட்டிருக்கேன். அது இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே பொரிஞ்சிரும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி அழகாக ரெடி ஆயிரும். இப்போ கேரமல் செய்கிறதுக்காக நான் ஒரு சாஸ் பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1/4 கப் சுகர். நான் இன்றைக்கி வந்து பாப்கார்ன் வந்து ஆஃப் கேரமல் பண்ண போகிறேன். கொஞ்சம் கேரமலாகவும் கொஞ்சம் வந்து நார்மல் பாப்கார்ன் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக வெறும் 1/4 கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அந்த பாப்கார்னில் எல்லா சைட்லேயும் கேரமல் கோட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை வந்து இந்த மாதிரி பேனில் போட்டு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அது வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதில் இருக்க கட்டியெல்லாம் வந்து உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் வந்து அதை உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல கேரமல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த பட்டரை வந்து அந்த கேரமலில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ வந்து அந்த கேரமல் வந்து நல்லா அந்த பட்டரில் மிக்ஸ் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்கார்னில் இந்த கேரமலில் வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிடுவோம். கையில் படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து நல்லா அந்த பாப்கார்னில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான டைமில் நமக்கு கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. மூவி பார்க்கும்போது வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு மூவியை என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.